ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மர்மைட் ஷோ தான். அது வந்து நம்ம விஓசி கிரவுண்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ₹100 டிக்கெட்டுக்கு வந்து இந்த ஷோ வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி இருக்க வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ₹100க்கு டிக்கெட் வாங்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. பெரிய மீன் வாயிலிருந்து நம்ம போகிற மாதிரி மேலே ஏறி இறங்கணுன்னு இந்த மாதிரி 3D பேனர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே நின்று நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா ரெகுலர் அக்வேரியம் செட்டப் மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து நம்ம மோஸ்ட்டாக பார்த்த ஃபிஷ்ஷஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வீக்கெண்ட் போனீங்கன்னா செம்ம ரஷ்ஷு. இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ போட்டிருக்கனால நீங்கள் போகும்போது எப்போவுமே வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க 4 to 10 PM வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அது ரஷ்ஷாக தான் இருக்கும். நீங்கள் போகும்போது அதுக்கு ப்ரிப்பேர்டாக போய்க்கோங்க. நீங்கள் வீடியோஸ்லலாம் பார்க்குற மாதிரி கண்டிப்பாக வந்து அங்கே நேரில் இருக்காது. அவ்வளோ ரஷ் இருக்கும். இந்த ஒரே ஒரு ஃபிஷ் மட்டும்தான் அவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச் மாதிரி டனல் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அப்படி டனல் மாதிரினா ரொம்ப அப்ராட்லலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி செட்டப்பே இருக்காது. அதே மாதிரி விஜிபியில் மெரைன் வேர்ல்டு இருக்குது, அந்த மாதிரி செட்டப் கூட இருக்காது. இது ரொம்ப சின்ன டனலில், அதுவும் வந்து நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் இங்கே. நாங்கள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ பேர் நின்றுட்டே இருந்தாங்க. நாங்கள் போய் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த ஃபிஷ்ஷஸ் இல்லாமல் இன்னொன்று மெயின் அட்ராக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மர்மைட்ஸை வந்து பார்க்குறதுக்காகவே தான் வந்து எல்லோரும் வந்து வரதே. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் ரஷ்ஷாக தான் இருந்தது. இப்போ நீங்கள் அந்த டனலுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பேர் ரஷ்ஷில் வந்து டக்குன்னு பார்த்துட்டு தான் போகணும். அங்கே வந்து நீங்கள் நின்று பார்க்கவே முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீக் டேஸில் போக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இருக்கனால உங்களுக்கு வந்து ரஷ்ஷாக இருக்க தான் செய்யும். இன்னி கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாகும். இதுதான் வந்து மர்மைட் ஷோ. இந்த மர்மைட்ஸை பார்க்குறதுக்காக மட்டும்தான் வந்து எல்லோரும் வரதே. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 4 o'clockலேருந்து அந்த தண்ணிக்குள்ளேயே இருந்து அவ்வளோ ஊறி போயிருந்தாங்க. அந்த லிப் லைனர் மட்டும் இருந்தது. லிப்ஸ்டிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஃபேட் ஆகிடுச்சு. பாவமாக இருந்தது. அவங்களால வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ஃபுல்லாக வந்து தண்ணியில் இருக்கிறது வந்து ஈஸியான டாஸ்க் கிடையாது. அவங்க வந்து ஒரு டைம் டைவ் அடிச்சுட்டு அப்புறம் ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கு கிஸ் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மேலே போய் கொஞ்ச நேரம் ஸ்டே ஆகிட்டு திருப்பி கீழே இறங்கி வராங்க. ஸ்டேனா பிரேக்கெல்லாம் எடுக்கிறதுல அவங்க மூச்சு விடணும் இல்லையா, அதுக்கு மட்டும் தண்ணிலேருந்து வெளியே தலையை மட்டும் காமிச்சு மூச்சு விட்டுட்டு திருப்பி கீழே இறங்கி வராங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து அந்த ரெஸ்டிங் டைமே. அதுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போவுமே அந்த எக்ஸிபிஷனில் இருக்க மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஊறுகாய் ஸ்டால், அதுக்கப்புறம் அந்த ஃபேன்சி ஐட்டம்ஸு, டாய்ஸு, அப்புறம் ஜாயிண்ட் வீலு, அப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து இந்த நம்ம டெல்லி அப்பளம், அப்புறமா வந்து பஜ்ஜி, அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன், இந்த மாதிரி வந்து எல்லாமே ரெகுலராக நம்ம எக்ஸிபிஷனில் பார்க்குறது எல்லாமே வந்து இங்கேயும் இருந்தது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெல்லி அப்பளம் வந்து ஒன்று ₹80. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்து ₹80. அப்புறம் மசால் பூரி அதெல்லாம் வந்து ₹70 அந்த மாதிரி இருந்தது. பார்க்கிங்க்கு ₹50 எங்கள்கிட்ட வாங்கியிருந்தாங்க. ஸோ உங்களோடது வந்து அந்த ₹100 முடிஞ்சிடாது. இந்த இடத்துலலாம் போயிட்டு வந்திங்கன்னா எப்படியோ வந்து அந்த ஒவ்வொரு கேம்ஸ்க்கும் வந்து ₹100 வச்சுருக்காங்க. ஸோ எப்படியோ ஒரு குழந்தைய கூப்பிட்டு போனாலே உங்களுக்கு வந்து ₹1000 கிட்ட வந்து ஆகிடும் இங்கே போயிட்டு வரதுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ வேர்ல்டு டிக்கெட்டுன்னு சொல்லி வந்து ஒன்று கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 20% ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. மேபி அடுத்தது வந்து ஸ்னோ வேர்ல்டு போடுவாங்களா என்னமோ, நாங்கள் அதை போய் பார்க்கல. அந்த டிக்கெட்ஸை வந்து வெளியே கொடுத்துட்ருந்தாங்க. இதுதான் பார்க்கிங் கொஞ்சம் பெருசாக இருக்குது. என்கிட்ட வந்து ₹100க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து இது ஒர்த்தாக வந்து தெரியல. ஏன்னா நம்ம பார்க்க முடியல, அந்த ஃபுல் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. ஒரு சின்ன செட்டப் தான் இது. ஒரு 10 minutes தான் நம்ம பார்க்க முடியும். அதுவும் ரஷ்ஷில் வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ₹100 விட நிற்க போகிறது கிடையாது. மற்ற எக்ஸ்பென்சஸும் நம்மளுக்கு இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.